Hi, hello everyone. 6124 TNPC Executive Officer Grade 1 examல கேட்டு ஒரு மேக்ஸ் கொஷின் t square minus 3t plus 42 t square minus 36 t minus 7 whole cube. இதுக்கு வந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா LCM மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் C t minus 6 t plus 6 t minus 7 whole cube எப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேர்ம் எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். t ஸ்கொயர் மைனஸ் 13t ப்ளஸ் 42 இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும், பிரித்தோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து -13 வரணும். ஸோ -6 -7 எடுத்துக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -13 வருது, மல்டிப்ளை பண்ணால் 42 வருது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் -13. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து டீயை காமனாக எடுக்கிறோம், அடுத்த ரெண்டு டேர்ம்லேருந்து -7 காமனாக இருக்கலாம். இப்படி பிரிக்கும் போது நமக்கு உள்ளே இருக்கிற டேர்ம் ஒரே மாதிரி வரணும், அப்போ தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணது ரைட்டு. ஸோ t -6 ரெண்டுத்தையும் சேர்த்து t -7 எழுதிக்கலாம். இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஸோ 36 6 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ t + 6 t - 6ன்னு எழுதிக்கலாம். இது நம்ம ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 3 டேர்ம்ஸ்க்கும் ஆனதை எழுதிக்கிறோம். பொதுவாக இருக்கிறது என்ன, t - 6 அதை எடுத்துக்கிறோம். அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னா t + 6 இருக்குது, எடுத்துக்கிறோம். t - 7ல் இதுக்கு வந்து பவர் 1 தான், ஆனால் பவர் 3 இருக்கு இல்லையா. ஸோ ஹையஸ்ட் டேர்ம் என்ன, t - 7 ஹோல் கியூப். ஸோ அதை எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். ஓகேங்களா. ஒருவேளை இந்த சம்க்கே வந்து நமக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஹெச்சிஎஃப் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா t - 6 நெக்ஸ்ட்டு t + 6 நெக்ஸ்ட் என்ன இருந்திருக்கும், t - 7 ஹோல் பவர் 1 இருந்திருக்கும். இதுதான் ஹெச்சிஎஃப் வந்திருக்கும். எல்சிஎம்னும் போது எல்லா டேர்மும் சேர்ந்து வருது. தேங்க்யூ.